Hello friends, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான லிக்விட் டைப்போகிராஃபியை தான் நம்ம எப்படி நம்ம figmaல ஈஸியா பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். சோ இந்த மாதிரியான டிசைன்ஸ், அதே மாதிரி இந்த மாதிரியான லிக்விட் எஃபெக்ட், சோ அதே மாதிரி இந்த மாதிரியான லிக்விட் எஃபெக்ட், இந்த லிக்விட் எஃபெக்ட் இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியா நம்மளால figmaலே கொண்டு வர முடியும். சோ இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு நம்ம வந்து முன்னாடி இல்லஸ்ட்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணிருப்போம். சோ அது எல்லாமே இல்லாம நம்ம வந்து figmaலே நம்மளால என்ன பண்ணிக்க முடியும். சோ இந்த work நம்மளால figmaலே பண்ண முடியும். சோ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் UI and UX பத்தி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம எப்படி இந்த figmaல கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தலாம். ஓகே, figmaவை கிரியேட் பண்ணி figmaல வந்துருங்க. சோ figmaல வந்த பிறகு நீங்க ஒரு ஆர்ட் போர்டை கிரியேட் பண்ணிக்கங்க. சோ ஒரு ஆர்ட் போர்டு கிரியேட் பண்ணிருங்க. சோ நான் ஒரு ஆர்ட் போர்டை எடுத்துக்கிட்டேன். சோ இந்த ஆர்ட் போர்டுக்கு நீங்க என்ன கலர் வேணாலும் கொடுத்துங்க. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா Black கலர் கொடுக்குறேன். சோ Black கலர் கொடுத்துட்டேன். சோ Black கலர் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஒரு நியூவா ஒரு லைன்ஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ என்ன டைப்போகிராஃபி லைன் வேணுமோ அந்த லைனை நான் கிரியேட் பண்றேன். நான் வந்து ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன். சோ நான் பென்சில் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரே மாதிரி லைன்ல எனக்கு வேணும், அந்த டிசைன் வேணும், அதுக்காக நான் என்ன பண்றேன் சோ ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய லைன்ஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு எலிப்ஸ் எடுத்துக்கிறேன். சோ ஒரு எலிப்ஸ் எடுத்துட்டு ஸோ அந்த எலிப்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த லீனியர் கிரேடியன்ட் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ அந்த கலர் கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து FFF616 இது கலர் கோடு கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி அடுத்த ஒரு கலர் கோடு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FF5C00 ஸோ இது கொடுத்துட்டேன். ஸோ இது கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான ஒரு கலர்ஸ் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு ட்ரிக்கி பாயிண்ட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளகின்ல போங்க. ஸோ இந்த பிளகின் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளண்ட் அப்படின்னு சொல்லி இந்த பிளகின் நேம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க கம்யூனிட்டி செக்ஷனில் போயிட்டு ஒன்ஸ் இந்த பிளகினை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்பர் ஆஃப் காப்பீஸை வந்து இந்த சர்க்கிளை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் காப்பீஸ் எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 காப்பீஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா 2000 காப்பீஸ் எனக்கு வரும்போது அது எக்ஸாக்டாக அந்த டெக்ஸ்ட் டைப்போகிராஃபி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த டெக்ஸ்ட்டில் மிங்கல் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த ஃபீல் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி. ஸோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா இந்த டெக்ஸ்ட் மாதிரியான ஃபீல்ஸ் உங்களுக்கு இப்போ கிடைச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு முறையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு தனித்தனியான டெக்ஸ்ட் மூலியமாகவும் நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த பிளண்டு எப்படி எல்லாமே நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணலான்னு நான் நிறைய வீடியோஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ எப்படி இந்த பிளண்ட் டூலை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.